ஆண்டவரத்தை காத்திருந்த பொழுது கற்றுக் கொடுத்த வார்த்தை தான், அவன் தேவனை தேடின நாட்கள் வரை தேவன் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. As long as he sought the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Chronicles chapter 26 verse 5. 2 Chronicles 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்ன காண்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னா, நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்ய விரும்புகிறார். ரொம்ப முக்கியம் தான். இப்போ this is what you have to understand. God wants to prosper you. நீங்க செய்கிற வாழ்க்கையில தரிசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை அவர் செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப அது செய்யணும்னு சொன்னா you have to seek the Lord. ஆமென். கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது? தேட வேண்டியதா இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இங்க உசியா ராஜாவை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அவனை குறித்தாங்க பேசுறார் ஆண்டவர். அவனை குறித்து அங்க சொல்லப்படும் போது சொல்லப்படுகிற வார்த்தை என்ன சொன்னா, அவன் தேவனை தேடினான். அடுத்தது அவன் பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவனுடைய காரியங்களை குறித்து 26 அப்படியே எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 7 வாசிக்கலாம். பெலிஸ்தரையும் கூர்பகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். ஆண்டவர் அவனுக்கு துணை நின்றார். அடுத்து 8 பாத்தீங்கன்னா, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் அவனுடைய கீர்த்தி பரவிச்சு. ஆண்டவர் என்ன பண்றாரு? பரவ செய்றாரு. அப்புறம் அவன் மிகவும் பலன் கொண்டான். நல்லா பாருங்க. Praise the Lord. Now everything is happening in his life. அவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த 9-19 வாசிக்கும் பொழுது அங்க நிறைய காரியம் சொல்லப்படுகிறது. அவன் என்ன சொன்னா, பெரிய பெரிய காரியங்களை அவங்க செய்யறான். அதை நீங்க வாசிக்கலாம். அப்படின்னு போயிட்டீங்க, வாசிக்கலாம். அடுத்தது 15 வாசிங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகத்திற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு, கொஞ்ச தூரம் இல்லை, இப்போ வெகு தூரம். இப்போ ஏன்னா இனோவேஷன் அவன் கண்டுபிடிக்கிறான். எதிராளிகள் அடிக்கிறதுக்கு வேண்டிய மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அடுத்தது அவன் பலப்படப்பட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. Praise the Lord. Hallelujah. இப்ப நல்லா இருக்கலாம், உயர்ந்து இருக்கலாம். இப்ப 16 வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் பலப்பட்ட போது நல்லா ஃபேமஸ் ஆகி நல்லா இப்ப எங்க எல்லாருக்கும் அவன் குறித்து பேசப்படுகிறது. அப்ப என்னவா, தனக்கு மனம் மேட்டிமை. இதான் பிரச்சனை. இப்போ மனம் மேட்டிமை. தாங்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை பார்த்துறாங்க. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறைந்து போயிருந்த நம்மை மறந்துறாங்க. This is your status. நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்கன்னா, சாக்கடையில இருந்தீங்க, பாவ சாக்கடையில, சாபத்துல. உங்களுக்கு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. There's nothing. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை நான் திரும்ப நான் பார்த்தால் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை குறித்து நன்றியோடு இருப்பேன். You will have a grateful heart. மனம் மேட்டிமை வராது. அது என்ன ஆச்சு சொன்னா, அவன் பெருக என்ன நினைச்சுட்டா, இது தான் உண்டாக்கினது போல.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில். நல்லா பாருங்க, இவன் பேர் பெருமைப்படுவதும், இவன் பலப்படுகிறதும், சத்துருக்களை ஜெயமெடுக்கிறதும், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, அவன் கர்த்தரை தேடினபடினால் கர்த்தர் அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். Hallelujah. Praise the Lord. There's a positive side and a negative side. நேர்மறையானதும் இருக்குது, எதிர்மறையானது இருக்கிறது. கர்த்தரை நான் தேடும் பொழுது நான் ஆஸ்வதிக்கப்படுகிறேன், நான் பலப்படுகிறேன், நான் பெருகுகிறேன். ஞாபகம் கொள்ளணும். நான் மேன்மை அடையும் பொழுது கர்த்தர் எனக்கு எதிர்த்து நிற்கிறார். Why there is always up and down in your life? மேல கீழே மேல கீழே. ஏன் தெரியுமா? நிலைத்திருக்க தெரியாதது காரணம் என்ன தெரியுமா? மேன்மை. மறந்துடும். From where they come from. பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறோம். பிரச்சனைகள் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். அந்த தேடுகிற விதமே வேற. பிரச்சனைகள் நிறைவேறின உடனே அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்றது, அது தேடுகிற அந்த அனுபவம் குறைய ஆரம்பிக்குது. இப்ப என்ன இருக்குன்னு சொன்னா, நான் எதையோ செஞ்சது போல. எனக்கு வந்து லைஃப் I know how to solve things, I know how to do things, I know how to do it. என்ன நினைக்கிறாங்க, நீ நிற்கிறதே நிர்மூலமாகாமல் இருக்கிறதே கிருபை. Praise the Lord. Don't forget that. It is only by grace. Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கரம் இல்லை என்று சொன்னால் ஒரு காரியம் எனக்கு என்ன இருக்காது, வாய்க்காது. என் சத்துருக்களுடைய காரியங்கள் எனக்கு எதிராக எழுப்பினது வாய்த்து இருக்கும். மறந்துடாதீங்க. அவர் மாத்திரம் என்னோட கூட இல்லை என்று சொன்னால், அவர் கரம் மாத்திரம் என்னோட கூட இல்லை என்று சொன்னால் என் காரியம் வாய்த்திருக்காது. நான் பெரியவனா இருக்க முடியாது. என் சத்துருடைய கரம் எனக்கு விரோதமாய் அது வாய்க்கப்பட்டிருக்கும், அப்பொழுது நான் அழிந்து போயிருப்பேன். சொல்றார், அவனை தேடின நாட்கள் வரைக்கும். அப்ப my heart should be on something. என் இருதயம் எப்படி இருக்கணும்? அவரை எப்பொழுதும் தேடுகிற இருதயமாய் இருக்கணும். It should not be satisfied. போதும், ஓகே, இல்ல, ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற, ஒவ்வொரு வேளையும் அவரை தேடுகிற அனுபவம் எனக்கு வேணும். It's very important. எனக்கு அநேகர் இழந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சத்தத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை கேட்க நடக்கும் போது, போய்கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு எல்லாம் தெரிந்தது என்ற ஒரு இடத்துல பேட்டி மேல போட்டிருக்க வசனம், அது யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அனுபவிச்சவன், நல்லா போயிட்டு இருக்கிறவன், அங்க சொல்லப்படுது, அவன் பலப்பட்ட போது தனக்கு எதுவரைக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு பலப்பட்டு தேவனை தேடி பலப்பட்டு போனாலும் அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய கேடு, தனக்கு கேடு உண்டாகக்கூடிய அழியும்படிக்கு என்ன பண்றான்? தேவனுக்கு விரோதமாக என்ன பண்றான்? மேட்டுமையான எண்ணம். I'm a child of God. I'm a minister of God. தேவனுடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நடந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் சரிவதற்கு காரணம் என்ன? நான் மேன்மை அடைந்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். கர்த்தர் அப்படிப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் சீக்கிரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, நீங்க கோபம் விட முடியாது ஆண்டவர். ஆனா அவர் உங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் யோசிச்சு பாருங்க. அவர் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் உங்க இருதயம் எந்த அளவுக்கு மேட்டிமையா இருக்கிறது. சாத்தான்றதுக்கு முன்னாடி அவர் வந்து லூசிபர். அவன் எங்க இருந்தான்? தேவனுடைய பிரசன்னத்துல அவருடைய சிங்காசனத்தை அலங்கரித்து துதியினாலும் ஆராதனையினாலும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தவன். Near the throne of God,
தேவனுடைய சிங்காசனம் அருகாமையில் இருந்தான், அலங்கரித்தவன். அவன் தான் ஆராதித்துக் கொண்டிருந்தவன். மறந்துடாதீங்க, என்ன வந்தது? மேட்டிமை வந்தது. தன் இருதயத்தில் நினைத்தான், விழுந்து போனான். நம்ம தெரிஞ்சது, அவன் சாத்தானாக படைக்கப்படல, அவன் தீமை உள்ளவனாக படைக்கப்படல. அவன் தீமையை தெரிந்து கொண்டான். அவன் தீமையை தெரிந்து கொண்டதனால அவனுக்கு முடிவு அக்கினி கடல். அப்போ ஆண்டவர் அவன் அதற்கு படைக்கல. The creation was not for that. ஆண்டவர் அவனை படைக்கவே இல்லை, அதுக்கு வைக்கவே இல்லை. ஆண்டவர் அவன் அதுக்கு வைக்கல. அவன் துதிக்கு ஆராதனை நடத்தும்படிக்கு, பரலோகமே வியந்து பார்க்கும்படிக்கு அவனை கர்த்தர் உண்டாக்கி வைத்தார். He lost it. இழந்து போனான். நம்முடைய வாழ்க்கை. ஆதாம் என்ன செய்தான்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. அந்த கனியை சாப்பிடும் போது என்னது? தேவர்களை போல நீங்க மாறுவீர்கள். விழுந்து போனார். பிசாசு இயேசுவிடத்துல வருகிறார். என்ன சொல்றான்? எல்லாத்தையும் காண்பித்து நீ என்ன பண்ண? தாழ்ந்த மனது பவுடான், அப்பதான் உனக்கு கொடுப்பேன். So what does he want? பிசாசுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஆராதனை வேணும். நீ தேவனுக்கு ஆராதனை கொடுக்க கூடாது, எனக்கு நீ கொடுக்கணும். நான் உண்டாக்கினது, நான் என்ன சொல்றேன், நான் வைத்திருக்கிற என்ன சொல்றது ஆயுதங்கள், அதுக்கு என்ன பண்ணணும்? நீ உன்னை என்ன சொல்றது ஒப்பு கொடுக்கணும், வணங்கணும். That's what he does. கண்கள் நிச்சயமாக ஜீவனத்தின் பெருமை அதை கொடுத்து என்ன பண்றா? பெரிய பதவி. இன்னைக்கு அதுக்காக என்ன பண்ண இழக்கிறாங்க? பணத்தாசைனால என்ன பண்றாங்க? தன் ஜீவனை இழக்கிறாங்க, தன்னுடைய விளையேற பெற்ற ரட்சிப்பை இழக்கிறாங்க, மேட்டிமையினால இழக்கிறாங்க. உலக வாழ்க்கைக்காக, உலக ஆசைக்காக இழக்கிறாங்க. விளையேற பெற்றதை ஒருவன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் வெளியேற பெற்ற ரட்சிப்பை இழக்கிறாங்க. ஆனா என்ன தெரியல, இழக்கணும்னு தெரியல. காரணம் என்ன சொன்னா, கர்த்தரை தேடினதை நிறுத்திவிட்டு இப்பொழுது கர்த்தருக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேட்டிமையான எண்ணம். அவன் தெளிவா இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். உபாகமம் 28 1-2 வாசிக்குவேன். உபாகமம் 28:1-2. Deuteronomy chapter 28 verse 1 and 2. இது நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். உண்மையாய், அப்படி சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இது எப்படி சொன்னா, இட்ஸ் ஆட்டோமேட்டிக். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்போ லைட் ஸ்விட்சை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் இருந்த உடனே வருது, ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது. சோ நீங்க செய்ய வேண்டியது என்னது? ஸ்விட்சை போடணும். ஸ்விட்சை போட்டுட்டு லைட் எரியுமா எரியாதான்னு சொல்லி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Because it is already fixed for that. அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருந்து என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா. இது ரெண்டு தான் கவனம். அந்த செய்யறதுக்கு அப்படி சத்தத்துக்கு என்ன பண்ணும்? உண்மையா செவி கொடுக்கணும். இது ரெண்டு வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டு செய்யும் பொழுது என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொல்ற? பூமியினுடைய சகல ஜாதிகளும் என்ன பண்ணுவேன்? மேன்மையா வைப்பேன். நீ மேன்மையா இருக்கிறதுக்கு ஆசீர்வாதங்களை வைச்சிருக்க. நல்லா புரியுது? நீ மேன்மையா இருப்பதற்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்க. இந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணும்? உன் மேல வந்து பலிக்கும். காரணம், நீ என்ன செய்கிறாய்? என் கட்டளைகளை எல்லாம் நீ செய்கிற, என் சத்தத்துக்கு உண்மையா சேவை கொடுக்கிறது. ரெண்டு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவர் வைத்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி வச்சிருக்காரு? This is what the blessing. இது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதம்.
நீங்க இவைகளை தேட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. இவைகள் உங்கள் மேல் வரும். உங்களுடைய காரியம் என்ன சொன்னா, கர்த்தரை தேடணும். Praise the Lord. You have to seek the Lord. ரொம்ப முக்கியம். நீ கர்த்தரை தேடணும். நீ கர்த்தரை தேடும் பொழுது இவைகள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஆமென். Praise the Lord. எசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் பாருங்க. Isaiah chapter 55 verse 6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Amen. Praise the Lord. You must understand that இது காரியம் ரொம்ப முக்கியமானது. தேவன் இரக்கம் செய்கிற நாட்கள் உண்டு, சமயங்கள் உண்டு, கிருபை நாட்கள் உண்டு. இந்த நாட்களில தேடினீங்கன்னா, தீவிரமாய் தேடினா கண்டடைஞ்சிருவீங்க. அவர்களை கடந்து போன பின்பு தேடுவீர்களானால் அது உங்களுக்கு கடினமா இருக்கும். காரணம், உங்களால முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. அந்த கிருபை நாட்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதையையும் மேற்கொள்ள முடியும். கிருபை போதுமானது. ஆமென். உங்களால கூப்பிட முடியும், ஆண்டவரே சொல்லி. ஆனா அந்த கிருபை கடந்து போயிருமானால் நீங்க அவரை கூப்பிடவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கூப்பிட முடியாது. ஏன்னா கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறோம்? முதல் நாள் கூப்பிட முழு இருதயத்தும், முழு ஆத்மாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க எருசலேம்ல கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இஸ்ரேல் இஸ் வாக்கிங் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ். அங்க நடந்து போய் கொண்டார், மலையில நடந்து போகிறார். அநேகர் என்ன பண்றாங்க? வந்து சுகமாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு சம்பவம் வருது. ஒரு குருடன் என்ன பண்றான்? கத்துறான், பக்னி என்ன அவன் எழுதுறான். அவன் தாண்டி போறாரு. அது உணர்றான். உணர்ந்த என்ன பண்றான்? என்ன தாவீது குமாரன் எல்லாம் சொல்றாங்க, அமைதியா இரு. ஆனா இவன் என்ன பண்றான்? ஏன்னா there's no other opportunity. I'm blind. நான் குருடன். இயேசு என் வழியாய் போகிறார். நல்லா புரிஞ்சுக்கீங்க. It's an opportunity for me. இந்த கிருபை நாட்களிலே தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், நீங்கள் அமர்ந்து சமாதானத்தோட சத்தியத்தை கேட்க முடியுமானால் அது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபை. இந்த நாட்களை இழந்து போகாதீர்கள். Praise the Lord. தேவதாசர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் சரீர பலவீனத்துல, வியாதியில போய் இருக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியல? கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. போதித்தவர்கள் தான், திரும்ப சொல்ற போதித்தவர்கள் தான், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ருசித்தவர்கள், அனுபவித்தவர்கள் தான். ஆனால் கடந்து போகிற அந்த பாதையில அவரால் என்ன பண்ண முடியல. எத்தனை பேர் நடந்து போய் கொண்டிருக்காங்க தெரியுமா? வியாதினால், வேதினாலும், கஷ்டத்தினாலும், அவமானத்தால், நிந்தையினாலும், நெருக்கத்தினாலும் தங்களுடைய தரிசனங்களை இழந்தவர்களாக, தங்களை நொந்து கொண்டவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கணும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமை சிறந்திருக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் பொய் சொல்ல தெரியாது. அப்ப நம்ம இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன? அந்த தேட வேண்டிய காலத்துல, சமயத்துல. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டது? தீங்கு நாட்களிலே நீங்க அவரை எதிர்த்து நிற்கவும் சகலவற்றையும் செய்து முடிக்க தானியங்களா இருக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. சர்வாயுதத்தை எப்ப தெரிஞ்சிருக்கணும்? நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய சத்துரு நெருங்கி வந்துட்டா உங்களுக்கு என்ன இருக்காது? நேரம் இருக்காது. ஞாபகம் கொள்ளுங்க. அப்ப எப்ப போடணும்? அவன் வருவதற்கு முன்னே நீங்க நல்லா இருக்கிறீங்க பாருங்க, பலத்தோட இருக்கிறீங்க, தெளிந்த புத்தியோட இருக்கிறீங்க. பிரச்சனைகள், போராட்டங்களுக்குள்ள போவதற்கு முன்னே நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். You cannot let down your guard. நல்லா புரிஞ்சுக்கீங்க. Praise the Lord. நல்லா இருக்கிறோம். என் ஆத்துமாவே நீ இளைப்பாறு. ஆமா, ஆண்டுகளுக்கு நீ வாழலாம். அப்புறம் சார் மூடுனேன்.
உன்னுடைய ஆத்மா இன்றைக்கு இரவு எடுக்கப்படுமானால் கிருபையே கிருபையே கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. It is a time given for you. Amen. நேரம் காலம் கொடுக்கப்படுது. அதாவது வீணாக்காதீங்க. வாலிபனே, உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தள்ளி போடாதீங்க, தள்ளி போடாதீங்க. கர்த்தரோட இடைப்பட வரானா, கர்த்தரோட கொண்டு வரானா, உட்காருங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு தேவையானது ஒன்றே. மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்திருக்கிறார். எல்லாத்தையும் விட்டு உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீபம் நம்பர். ஆமென். எனக்கு எத்தனை பேருக்கு என்ன சொல்ற சமாதானத்தோட ஆராதிக்க முடியுது? எத்தனை பேருக்கு சமயங்களுக்கு கொடுக்கப்பட்டோ என்ன பண்ண முடியல, ஆராதிக்க முடியல. தேவ சமூகத்துல உட்கார முடியல. வேதனைகள், குழப்பங்கள், பிரச்சனை தானா இழுத்து போட்டுக்கிறது. ஆமா, தானா இழுத்து போட்டுக்கிறது. என்னமோ இவங்கதான் உலகத்தையே புடிச்சுக்கிட்டு போல, தன்னோட குடும்பத்தை இவங்கதான் புடிச்சுக்கிட்டு நிக்கிறது போல, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் இவங்கதான் பாத்துக்கிறது போல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடிய நாட்கள் வரைக்கும் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இதான் பிரச்சனை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் பார்க்கிற காரியம் ஒன்று, தங்கள் இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இருக்கிறாங்களே தவிர ஒருவர் ஆகிலும் தேவன் என்ன சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து போகிற பாதை கோணலா இருக்கு. உடனே என்ன பண்ணிடுறேன், நின்றுடுறேன். எல்லாம் கோணலா இருக்கு. இதான் பிரச்சனை. இன்னைக்கு இந்த கோணல் அவர் என்ன செய்ய சொல்றாரு? நடக்க சொல்றாரு இல்ல நிக்க சொல்றாரா? என்ன சொல்றாரு? ஒண்ணுக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணுக்கும் ஒண்ணு செய்யணும்னா எதுவுமே ஆண்டவர் இல்லை, எதுவுமே ஆண்டவர் கிடையாது. நான் செய்யறது அவசியம் வாய்க்க பண்ணணும். இன்னைக்கு அது நடக்குது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார். Nobody wants to go higher. எல்லாம் low down thoughts. எல்லாமே உலகத்துக்கு ஏற்ற சிந்தை, உலகத்துக்கு ஏற்ற நடப்புக்கு ஏற்ற உலகத்துக்கு ஒத்த வேஷம் தான் இன்னைக்கு தரிக்கப்படுகிறது. ஆகினால்தான் மகிமையை பார்க்க முடியும். Anything you want to do, what you have to do. அத சொல்றாரு, முழு இருதயத்தோடு. எரேமியா 29:13. Jeremiah 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ரைட்டோ? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. முழு இருதயத்தோட இல்லையே நீங்க. Anything you do, it is always half. I want this. I want this. I want it to be like this. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். So where's God in this? இது ஆண்டவர் எங்க? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பார். அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா நிலைச்சிருக்க முடியாது. ஞாபகம் நிலைச்சிருக்க முடியாது. Today it might be good, but tomorrow it will not. இன்னைக்கு பிரச்சனை தான் இம்மைக்குரியது. இப்போ காரியங்களை பார்க்கிறாங்க யாருமே. தேவனுடைய காரியத்தை என்ன பண்றது இல்ல, பார்க்கிறது இல்லை. ஏன்னா தேவன் எதை செய்தாலும் தலைஞ்சாபிச்சு கொள்ளுங்க. Not for now, it stands forever. Praise the Lord. Hallelujah. என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு. ஏன்னா அவர் தான் சொல்றாரு, உன்னை எப்படி ஆக்குவேன், உன் சந்ததி எப்படி ஆக்குவேன், உன்னுடைய தேசத்தை எப்படி ஆக்குவேன். Praise the Lord. பாருங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is not about just that minute. அந்த நேரத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த பிரச்சனைக்கு அதெல்லாம் என் ஆண்டவர். Praise the Lord. உங்களை கொண்டு எப்படி சொன்னார், ஒரு மாதிரி, உங்களை ஒரு மாதிரியா வைக்க விரும்புறார். உங்களை பார்க்கிறவர் எல்லாம் பரலோகத்திற்கு தேவனை துதிக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சொல்றாரு, முழு இருதயத்தோடும். அது எப்பவுமே கோணலை பார்த்துட்டு என்ன பண்ணிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கோணலை செவ்வைப்படுத்துகிறவர் என்னோடு போட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாம இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன தெரியாது. தெரியாதனால எதுக்கு உங்க மாட்டே போறீங்க. அதான் சொல்றாரு,
இன்னைக்கு வரைக்கும் கவலைப்படுறது போகும், நாளை குறிச்சு கவலைப்படாது. உன்னால முடியாது, யூ கேனாட் ஹேண்டில், உங்களால முடியாத காரியம் இன்னைக்கு வரைக்கும். சங்கீதம் 25:4-5, Psalms 25:4-5. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். இதான் வந்து humble heart. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். சோதம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நான் முழுதும் காத்திருக்கிறேன். Praise the Lord. Seeking God. அவன் கர்த்தரை தேடின. Praise the Lord. நான் முழுதும் காத்திருக்கிறேன். ஏன்? நீங்க தான் போதிக்கணும். How to go about? I am not here to take my decisions. என்னுடைய தீர்மானத்தை எடுப்பதற்கு நான் இல்ல ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறோ அதை நான் தீர்மானிக்கவே நான் காத்திருக்கிறேன். என்னோடு பேசும். Speak my to me, Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. 12:13 அதே அதிகாரத்துல வாசிங்க. 12:13. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஒரு கேட்டகரி நல்லா புரிஞ்சுங்க. நிறைய கேட்டகரி இருக்கு. ஒண்ணு வந்து தாழ்மை உள்ளவனுக்கு, இன்னொரு கேட்டகரி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணுவாராம்? அப்ப என்ன அர்த்தம்? நான் போற வழி இல்ல, எனக்காக அவர் தெரிந்து கொண்ட வழி. ரைட்டுமா? ஏன்னா அவர் என்னை எப்படி ஆக்கணும்? சகல ஜாதிகளுக்கும் என்னை மேன்மையாக வைக்கணும். ஆமென். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணணும். Praise the Lord. என்னை காண்கிறவர் எல்லாம் அவரை காணணும். அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு? எனக்குன்னு வழி வச்சிருக்காரு. Praise the Lord. கிளியரா இருக்காங்க. எனக்குன்னு வச்சிருக்காரு வழி. ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அதான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தை உங்களை போதித்து நடத்துவார். You have to have. Praise the Lord. உங்க வழி தெரியணும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வழி உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தேடணும். நல்லா புரிஞ்சுங்க. ஜீவ வழியை, ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஏன் கேட்கிறோம் சொன்னா, என்னால கண்டடைய முடியாது. நீர் ஏற்கனவே எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரே, அந்த வழியை நான் நடக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு போதித்தருளும். காத்திருக்கிறோம். இன்னைக்கு காத்திருக்கிறது எதுக்கு காத்திருக்கிறோம்? நான் விரும்புகிறதை அவர் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம். That's a problem here. ஆமா, நீ விரும்புகிறதை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு தீமையாய் முடியும். என்ன விரும்புகிறது நல்லா புரிஞ்சுக்கணும், அது தேவனுடையது அல்ல. அதனால நீதிமான் விரும்புகிறது, நீதிமானுடைய ஆசை நன்மை. நீதிமான் யார்? கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தனக்கென்று ஒரு விருப்பம் இல்ல. தேவனுடைய வழிகள் தான் அவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் தான் அவனுடைய விருப்பம். Open your eyes. Open your eyes. Praise the Lord. ஏன்னா அவர் வைத்திருக்கிற காரியங்கள் மேன்மையானது. அந்த வழிகள் எல்லாம் என்கிற ஜீவபலி அது மேன்மையானது. அவன் பேதையா இருந்தாலும் அவன் ஞானவானா இருப்பான். அல்லேலூயா. Praise the Lord. ஞாபகம் அதான் அவருடைய பலி. அது ஜீவ பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 29, Matthew chapter 11 verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். என்ன சொல்றாரு? என்ன வேணும் உங்களுடைய ஆத்மாவுக்கு? மறந்துடாதீங்க. ஆத்மா அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்றது? ஆத்மாக்கள் இளைப்பாறதுனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது? இதை யோசிச்சு அதை யோசிச்சு இதை பண்ணி அதை பண்ணி இதை திங்க் பண்ணி வேதனைப்பட்டுக்கிட்டு நாளை குறித்து பண்ணிக்கிட்டு அடுத்து 10 வருஷம் கழிச்சு நடக்கும் அதை பண்ணிக்கிட்டு, ஏன்னா you don't know how to rest in the Lord. இளைப்பாறுதல் அடைய தெரியல. தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க தெரியல. எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க தெரியல. சமாதானத்தை விட்டு கொடுக்காதபடி சமாதான தாவரங்களில வாழ தெரியல. அதான் சொல்றாரு, என்ன பண்ணுங்க? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் learn from of me. இதான் எனக்கு அழைச்சாருங்க. இதான் அழைச்சார்.
Praise the Lord. This is what he helped me. ஆமா. Praise the Lord. இந்த வசனம் தான் என்னோட கூட 29. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பதான் கற்றுக்கொண்டேன். ரகசியம் என்ன? ஏன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே கருப்பொருளுக்கு வரல யாரும். அப்பதான் அவர் சொன்னாரு, நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உண்மையை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. That is how I know. அமரவன் எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு நான் பார்க்கிறேன், பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில யாரும் என்ன பண்றது இல்ல, அவரை கற்றுக் கொடுக்க சொல்லி அவருடைய வழியை கேட்கறது இல்ல. ரன்னிங் நான் கேட்டேன், எதுக்கு ஓடுறீங்க? உட்காருங்க. You need an answer. 5 வருஷம் கழிச்சு அதே பிரச்சனை, 10 வருஷம் கழிச்சு அதே பிரச்சனை, சேம். ஏன் தெரியுமா? கற்றுக்கல. நீ கடந்து வந்த பாதையில அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளல. நீ ஏன் நினைச்சுக்கிட்ட இதுதான் நானு? வியாதியால கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார், பிரச்சனை போராட்டத்தினால ஆண்டவரிடம் மாத்துறாரு. யார் உன்னை கேட்டா? சிக்ஷிக்கிறவரை கேளுங்க, உன்னை நடத்துகிறவரை போய் கேளுங்க. ஏன் இந்த பாதையில அவர் உன்னை நடத்துகிறார்? ஏன் நடத்துல கடந்து போகிறேன்? அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லிருக்கிறார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். போராட்டத்தின் மத்தியில் அக்னி பற்றி எரியும் பொழுது கர்த்தரனோட பேசினார். என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? விசுவாசத்தை கற்றுக்கொள், நீதிய பொறுமையை கற்றுக்கொள், சாந்தத்தை கற்றுக்கொள், அமர்ந்து. என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. Praise the Lord. அவரை எப்படி கற்றுக் கொடுப்பா தெரியுமா? சொல்றது இல்ல, அவரை நாம் கற்றுக்கொள்ளும். இது இது இல்ல, ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட் டீச் அப்படி இல்லை. தன்னை அவன் பொறுமையினுடைய என்ன சொல்றது ஆரம்பம் முடிவு யாரு? விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவு யாரு? அவர் தான். அன்பின் ஆரம்பமும் தொடக்கமும் முடிவும் எல்லாமே யாரு? அவரு தான். ஆங்கிலத்தில் தான் learn of me. ஏதோ கிளாஸ் கத்துக்கிறது இட் இஸ் பிராக்டிகல். நான் அக்கினியிலே போகும் பொழுது என்னோடு கூட அக்கினியில் இருப்பார். அவரை விட்டு போக That's what you have to learn of him. அவரோடு கூட நிற்கணும், அவரை விட்டு போகணும். Practical. He will take you through. உன்னை அழைத்து போவார். அதுதான் கர்த்தரை தேடுகிறது. எதுக்கு? நான் கற்றுக்கொள்ளணும். என்ன கற்றுக்கொள்ளணும்? இந்த உலகத்தை ஜெயிக்க தெரியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது எப்படி என்பதை நான் கற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது கற்றுக்கொள்ளணும். It's difficult. Amen. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் குடான கோடி ஸ்தோத்திரம். மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Praise the Lord. Amen. இதான் அவருடைய வழிகள் பாருங்க. அவர் சொல்றாரு, நீ எதையும் போய் என்ன பண்ண வேண்டாம். இந்த உலகத்தை போல அந்த சிந்தையில என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. இந்த உலக சிந்தையில போனா எதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு ராஜ்யத்துல இலவசமாய் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஏதோ நான் என்ன சொல்றது ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எப்படியாச்சும் அதை நான் என்ன சொல்றேன் வாங்கணும்னு சொல்லி ஓடுவீங்க. இந்த உலகம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அசோட நீ அதை செய்யாத.
ஏன்னா நீ எதையுமே வாங்க வேண்டியதே இல்லை, எல்லாம் நான் உங்களுக்காக ஏற்கனவே வைத்து இருக்கிறேன். நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ராஜ்யத்தையும் நீதி குறித்து அறிய வேண்டும். அப்ப அதை யார் போதிக்க முடியும்? நான் தான் உங்களுக்கு போதிக்கும். அப்படி சத்தியத்தை அறியும் பொழுது உனக்கு விடுதலை உண்டாகும். அப்ப என்ன பண்ண சொன்னா, நீ இவைகளை தேட மாட்ட, இவைகளை பெற்றுக்கொள்வது எப்படி? How to receive it? Difference புரிஞ்சுங்க. Not earning it. No. அதை வாங்குறது இல்ல. அது என்ன சொல்றது? இலவசமாய் பெற்றுக்கொள்வது எப்படி? திரும்ப சொல்றோம் உங்களுக்கு. இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா you will be a different person. Change your attitude. எதையும் வந்து என்ன சொல்றது, எப்படியாச்சும் சம்பாதிக்கிற வார்த்தை பயன்படுத்துகிறேன். எப்படியாச்சும் சம்பாதிக்கணும். இது எப்படி சம்பாதிக்கிறது? இது எப்படி வீடு வாசல் இது அது பேரு புகழ் சுகம் ஆரோக்கியம் பல, இது எப்படி சம்பாதிக்கிறது? அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. அது உலகமானது சம்பாதிக்கணும். நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, இளைப்பாறுதலுக்குள்ள வர முடியாது. ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ள வர முடியாது. ஆனா நீங்களும் நானும் இளைப்பாறுதலுக்குள்ள இருக்க கற்றுக்கொள்ளணும். இதை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இல்ல, இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். இதை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் கூட அப்புறம் எது எனக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறதோ அதை ஒரு பெருசாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்னை போல என்ன சொல்றது அறிவில்லாதவங்க யாருமே இன்னைக்கு அதான் நடக்குது. which is to be given unto me, எனக்கு கொடுக்க வேண்டியதை நான் என்னமோ அதை வந்து என்ன சொல்றேன் சம்பாதிக்கிறவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பும் ஓடிட்டு இருக்கேன். I'm not receiving things. Praise the Lord. Receive things. இப்படி ஆசீர்வாதங்கள் பெற்று இவையெல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் இளைப்பாறுதல் ஆத்மாவுக்கு. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் ஏங்குகிறாய்? நீ நம்புவது அவராலே. You receive. Amen. Praise the Lord. You receive. எனக்கு ஒத்தாசை வரும், வருவதற்கு நேரம் கண்களே இருப்பேன். எனக்கு எங்க ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். My help comes from him. Praise the Lord. I don't need to search for it. Praise the Lord. It comes from him. I have to look unto him. அவரிடத்தில் எனக்கு வருகிறபடினாலே அவரை நோக்கி பார்த்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். Praise the Lord. அதான் சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சரி, முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப ஈஸி லைஃப் ஸ்டைல். ஓகே, சோ நான் யூஸ் பண்ண வேர்டு வந்து என்னச்சுன்னா God as your lifestyle. உங்களுடைய வாழ்க்கையினுடைய என்ன சொல்றது லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையா. சரி, அந்த பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவரை போலவே கிளியரா ஆண்டவரை போலவே, ஏதோ ஒரு புதுவாக எதுவுமே இல்லை. It's a simple pattern because God's word and God is the same. தேவனும் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுறது வித்தியாசம் இல்லை. ஆகையினால இந்த வார்த்தைப்படி நடக்கும் பொழுது அவரை போல நாம் நடக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா சார். வாசிக்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். Ephesians chapter 4 verse 14 and 15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல், நல்லா பாருங்க, என்ன கூடாது? குழந்தைகளாய் இராமல். ஓகே. மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்லப்பட்ட காரியம், இனி குழந்தைகளாய் இராமல். அப்ப குழந்தைகள் இருக்கிறவருடைய இது என்னன்னு சொன்னா மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் பலவித காற்று அலைகளை போல அடிக்கப்பட்டு அலைகிறவராய் அப்படின்னு சொன்னா இந்த போதகம் எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களை இளைப்பாறோட ரொம்ப முக்கியமானது. இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? யூ ஜஸ்ட் ரெஸ்ட், அவ்வளவுதான்.
நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இங்க அங்க ஓட மாட்டீங்க. கர்த்தரை மட்டும் தான் தேடுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. வேற எதையும் என்ன பண்ண மாட்டீங்க, தேட மாட்டீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தரை மட்டும் தான் தேடுவீங்க, வேற எதையும் என்ன பண்ண மாட்டீங்க, தேட மாட்டீங்க. அதனால என்ன நடக்குது புரியுதா உங்களுக்கு? நீங்க அலைய மாட்டீங்க. ஆனா குழந்தைகளா இருந்தா என்ன நடக்கும், மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதுமாகிய பலவித காற்று அலைகளை போல அடிக்கப்பட்டு அலைகளோட இருப்பீங்க. உங்களால என்ன பண்ண முடியாது, ரிலாக்ஸ்டா இருக்கவே. ஏன்னா you don't know what is rest in the Lord. கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் என்பது தெரியாது. மரணம் தான் உங்களுக்கு என்ன ஆகுங்க, இளைப்பாறுதல். அதான் சொல்லுவாங்க லாஸ்ட். எனக்கு எந்த பிரச்சனையே இல்லை. இந்த பூமியில கர்த்தர் நம்ம இளைப்பாற வைத்திருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பனா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை எங்க பரலோகத்தையா சொன்னாரு. அப்ப அவருடைய மேய்ப்பன் சொன்னா நான் இருப்பேன் அமர்ந்த தண்ணீர் பசும்புல் மேய்ச்சி. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். இதான் இளைப்பாறுதல். புரியுதா உங்களுக்கு? அது மரண இருளும் அது பசும்புல் மேய்ச்சி சொல்லுவோம். எதுவா இருந்தாலும் எதுவும் என்ன பண்ண முடியாது, அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது, அவரை பின்பற்றுவதை பிரிக்க முடியாது. So God has to become my lifestyle. தேவனுடைய வசனங்களுடைய வாழ்க்கையை மாறணும். 15 வாசிங்க. இப்போ அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தா இருக்கும்படியாக அப்படி செய்தார். Praise the Lord. Hallelujah. அன்புடன் என்ன பண்ணமா, சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்ந்தா இருக்கும்படி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகளா இருக்கீங்க, வளரவங்களா. ஆமென். அந்த அதிகாரத்தை வீட்டுல போயிட்டு நீங்க வாசிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? அது போய் நீங்க மெடிடேட் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். So few things you have to make decision. சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும். ஆமென். கர்த்தரை தேடின நாட்கள் வரைக்கும் தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். இப்ப என்ன பண்ண லைஃப் ஸ்டைல் என்ன ஆரம்பிச்சோம்னா God like God, தேவனை போல அவருடைய வார்த்தையில வாழ்க்கை பண்ணினா எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற அனுபவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வாசிக்கலாமா? நம்பர் 1 பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 3 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். First thing is, முதல் தீர்மானம் தேவனோடு கூட இருக்கும்படி தீர்மானம். கமிட். அவருக்காக நான் இருப்பேன் என்பதை என்ன பண்ண தீர்மானம் எடுக்கும். ஆமென். இந்த தீர்மானம் இல்லாம நீ கர்த்தரை தேட மாட்டீங்க. ஆமென். வேற எதற்காகவும் நீங்க என்ன பண்ணீங்க, யார்கிட்ட வந்தீங்கன்னா முடியாது, நிக்க மாட்டீங்க. திரும்ப நான் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்காக வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரும் பொழுது எல்லாம் ஹாப்பியா இருப்பீங்க, எல்லாம் இருக்கும். ஆனா என்ன ஆகும், மேலுமே வந்துடும். ஆனா கிறிஸ்துவுக்காக வந்தீங்கன்னு சொன்னா எப்பொழுதும் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பீங்க. Praise the Lord. Must be committed to Christ. Committed. இந்த கமிட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எப்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னா, அல்லது உங்களை எப்படி நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, அவர் மாத்திரம் தான் எனக்கு தேவை. அதான் பவுல் சொல்லி கொடுக்கிறார். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி வர இயேசுவை நாடி தேவனை நான் தெரிந்து கொள்றோம். அப்ப என்ன பண்றேன்னா, எனக்கு லாபமான எவைகள் அதெல்லாம் என்ன பண்றேன், கிறிஸ்து இயேசுக்காக என்ன பண்றேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். சொல்லலாம், இனி லாபம்னு ஒண்ணு இருந்தா எனக்கு இயேசு மாத்திரம் அவருடையதுதான் எனக்கு லாபமே தவிர வேற எதுவும் எனக்கு என்ன இல்லை, லாபம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே
இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை அவர் குறித்து பேசுறாரு. ஒண்ணு, தனக்கு லாபமானதெல்லாம் கிறிஸ்துவாக நஷ்டம் என்றாரு. அடுத்தது என்ன பண்றாரு சொன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறார். அப்படின்னா அவர் ஆண்டவரை குறித்து அறிவதற்கு அந்த அறிவு இருக்குல்ல, மத்த எல்லாம் இது வரைக்கும் நான் கற்றுக்கொண்டது எல்லாமே என்னவா நஷ்டம். நஷ்டம் இருந்துச்சுன்னா என் ஆண்டவரை நான் அறியாம போவதுக்கு போயிட்டேன். இதெல்லாம் இருந்ததுனால என் இயேசு அறியல. என் மாம்சத்துக்கு என்ன கொடுத்து தவிர என் இயேசுவை நான் அறியல. ஏன்னா இயேசுவை அறிந்து கொள்ளுகிற விதத்துல நான் அறியல. அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் நான் என்ன பண்ண முடியாது, அறியல. அவரை வெளிப்படுத்தணும்னு சொன்னா நான் என்ன பண்ணிருக்கணும், உட்கார்ந்து இருக்கணும். நான் உட்கார்ந்து. அப்ப ஃபர்ஸ்ட் திங் என்னுடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட அவரை போல அவருக்காக. அதான் இயேசுதான் எனக்கு, அவர் தான் எனக்கு லாபம். மற்ற எல்லாம் என்னது, இயேசுவை நான் அறிய வேண்டும். வேற எதுவுமே எனக்கு இது நீங்க வந்து என்ன சொன்ன அறிக்கை செய்து கொண்டு இருக்கணும். உங்க வாழ்க்கை நடைமுறையா மாற்றணும். இரண்டாவது, கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டும். தீர்மானிக்கணும், ரொம்ப முக்கியம். அவரை நான் என்ன சொல்றது, அவரு இயேசுக்காக நான் இருக்கணும் ஒண்ணு. இரண்டாவது, அவரை போல நான் என்ன பண்ணணும், மாறணும். ரொம்ப முக்கியமான தீர்மானம் எடுக்கணும். ஏன் சொன்னா அப்போதான் நீங்க எல்லாமே எதற்கு செய்வீங்கன்னு சொன்னா அவரை போல. அப்ப என்னுடைய காரியம் எதெல்லாம் அவரை போல உருவாக முடியாதபடி இருக்கிறதோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, கலைந்து போடுவீங்க. This is what I want to be. என்னவாக விரும்புகிற அவரை போல. என்ன செய்ய விரும்புகிற அவருக்காக, அவருக்கு சொல்லுகிறபடி, அவரை அறிகிற அறிவினாலே நான் நடத்த. அப்போதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய். ஏன்னா அவரை தேடிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமா, இன்னும் நம்ம போல இல்லை, இன்னும் எப்படிமா என்ன எழுது போடுங்க, இதை மறைந்து போடுங்க. ஆவியானவரை குமாரனை போல அந்த மகிமை மேல் மகிமை அப்படி மறுரூபப்படுத்துங்க. என்ன அந்த மறுரூபத்துக்கு என்ன தடை இருந்ததோ எழுது போடுங்க. அப்ப மண்டை பூரா என்ன இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த வழியில நடந்து போகும் பொழுது அதை புரிஞ்சுக்கீங்க. ஒவ்வொரு சத்தியமும் நீங்க கீழ்ப்படியும் போது அந்த சத்தியத்துக்கு ஆசீர்வாதம். Every commandment of the Lord when you obey, கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஆசீர்வாதம் தேவன் எல்லாம் பாதைகள்ல போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்காதா இருக்கும். ஆனா என்னன்னா அவைகள் உங்க மேற்கொள்ளாது. காரணம், உங்க கண்கள் அது மேல இருக்காது. உங்க கண்கள் பூரா அவர் மேல இருக்கும். அதுதான் நாளைக்கு என்ன பண்ணுவோம் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நாளைக்குரிய ஏற்கனவே ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவோம், தானாதிர்மன் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணு காரியங்கள் அவரை போல நான் மாற வேண்டும். அந்த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். நம்பர் 1 எபேசியர் 1 17-19 கொஞ்சம் வேகமா நான் போகிறேன். 17-19 அது சொல்லப்பட்டிருக்கு, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை தந்தரணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் உங்களை அழைத்ததுனால உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அந்த அழைப்புல உங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை கடைசி வரைக்கும் தான் பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அந்த அழைப்புல என்ன இருக்குன்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அந்த அழைப்புல எல்லா பாதுகாப்பும் இருக்கு. அந்த அழைப்புல எல்லா வேண்டிய உதவிகள் இருக்குது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த அழைப்புல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை ஐஸ்வர்யம் என்னது. இரண்டாவது, நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு.
பரிசுத்தவான்கள் யாவரோட கூட நமக்கு என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்கிறது. அதனுடைய மகிமை எல்லாம் என்ன? இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். ஆமா, சுதந்திரவாளி இறக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. சுதந்திரவாளி என்கிறது மறந்துடாதீங்க. நான் சுதந்திரிக்கிறவன். அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது என்று சொன்னா மேன்மையானது, அது மகிமை நிறைந்தது. அப்போ அது என் வாழ்க்கையில நான் சுதந்திரிக்கும்படி கிருபையை நான் கேட்பேன். ஆனால் அதை சுதந்திரிக்கும் பொழுது எனக்கு என் வாழ்க்கையே மாறும். என் வாழ்க்கையே மாறும். ஏன்னா இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் சுதந்திரவாளியை மாறுகிறேன். அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதுன்னா பூமிக்குரியது, சகலவற்றை உடையதா இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்துல நான் வாசிக்கும் பொழுது பூமி நிறைவு யாருடையது? எல்லாமே யாருடையது? பிசாசு எதையும் உண்டாக்குறது, பிசாசு எதையும் உண்டாக்குறது. சிருஷ்டிகர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். அவன் உண்டாக்குறார். ஆதாமோட கருத்துல மனுஷனுடைய கையில கொடுத்தார். மனுஷன் அதை இழக்கிறார். அவனை அடிமையா வைத்தார். புரியுதா உங்களுக்கு? ஆகினால அவன் என்ன பண்ணிருக்கிறான்? இப்போ அவன் உண்டாக்குறது இல்ல, அவன் உரிமை பாராட்ட அவனுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப நீங்களும் நானும் சுதந்திரவாளியை இறக்கும் போது எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதிகாரத்தை எடுக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாரிடத்துல அவனுடைய என்ன சொல்றது அதிகாரம் செல்லும் அல்லது ஆளுகை செல்லும் பிசாசுடைய சொன்னா தேவனை அறியாத பிள்ளைகிட்ட. ஆமென். சுதந்திரவாளிகிட்ட இல்ல. ஆமென். நீ அறியாத வரைக்கும் தான் உங்களிடத்துல என்ன பண்ண முடியும்? வச்சிக்க முடியும். சுதந்திரவாளி ஆகிய நான் என் சுதந்திர பாகத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை ஒருவனால தடை பண்ண முடியாது. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே மருத்துவர் எழுதின பொழுது அந்த வல்லமை, ரிசரக்ஷன் பவர் எப்ப கேளுங்க. உயிர் தெரிந்த வல்லமை கேளுங்க. நல்லா பார்த்துங்க. மரணத்தை ஜெயிக்கிறார், மரித்தது உயிரோட எழும்புகிறது. அப்ப இடத்துல அந்த வல்லம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப அழகா இருக்கு. விசுவாசிகள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு இயேசு உயிரோட எழுப்பினார்ல, அதே வல்லமை உங்களிடத்துல செயல்படுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த வல்லமை உங்களிடத்துல இருக்கிறது என்பதை விசுவாசித்து மரித்தவங்களை என்ன பண்ணலாம்? உயிரோட எழுப்பணும். உங்கள் காரியங்களை எழுப்பணும். மரித்து போயிருக்கிறது, பூமியில மரித்து போயிருக்கிறது, உடைய ஆசீர்வாதங்கள் இல்லாதது போல இருக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உயிரோட எழுப்பணும். இயேசுவின் நாமத்தினால மரித்தவர்கள் என்ன பண்ணணும்? எழுப்புவதாக. பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ண விட்டுறக்கூடாது, இல்லைன்னு சொல்லி ஏமாறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எழுப்பணும். வாழ்க்கையை வாழ்றது, பூமியில வாழ்ன்னு சொன்னா இந்த வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு என்னென்ன வேணும்? See, there are basic needs. என்ன சொல்றது? சில காரியம் கண்டிப்பா தேவை. தண்ணி வேணும், காத்து வேணும், சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், தங்கத்துக்கு ஒரு இடம் வேணும். These are basic needs. இதோட ஓட முடியாது. ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஒரு கட்டணம் கட்டுறவருக்கு என்ன வேணும்? அந்த ஸ்கில் வேணும், கல்லு வேணும், சிமெண்ட் வேணும், எல்லாம் வேணும். உங்களுக்கு ஒரு கார் தயாரிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு இரும்பு வேணும், மற்றதெல்லாம் வேணும், உங்களுக்கு டிசைன் எல்லாம் வேணும். நல்லா கொஞ்சம் கிளியரா இருக்கு. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்யணும்னா பேசிக் நீட்ஸ் இருக்கு எனக்கு, அது போதாது. புரியுதா? அது போதாது. என்னடா வேணும் எனக்கு? I need to have the mastery. அதுக்கு வேண்டிய தேவை இருக்கு. எனக்கு அபிஷேகம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. இப்ப இந்த அபிஷேகத்தை கொண்டு என்ன பண்ணணும்? உயிரோட எழுப்பணும். Praise the Lord. What are the things are dead? எழுப்பணும். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருக்காங்க ஜனங்க. அதோட அவரு என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுக்கிறவர் வந்து தன் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோட எழுப்பினார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்ப என்ன பண்ணாரு? அவரை விசுவாசிக்கிற எவனும் என்ன பண்ணுவான்? மரித்தவன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உயிரோட வருவாங்க. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? He made
everything. இப்ப நான் ஓடும்போது நான் என்ன பண்ணணும்? இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை கொண்டு இப்ப நான் செய்ய வேண்டிய செயலுக்கு என்ன வேணும்? அவைகளை உயிரோட எழுப்பணும். What do I need? Praise the Lord. You must have it. என்ன பண்ணணும்? சும்மா உட்கார்ந்துக்கிட்டு மேல இருந்து வரணும். ஆண்டவர் கொடுப்பார். அவரை போல இந்த பூமியில செயல்படாது. Praise the Lord. அதுதான் அவரை போல மாறும். இயேசுவை போல மாறும். இந்த பூமியில தேவகுமாரன் வந்து என்ன பண்ணாரு? பிதாவை வெளிப்படுத்துறாரு. என்ன புரிஞ்சுக்கீங்க? அவர் மனுஷனை போல இல்லை. இந்த உலகத்துல அடிமைத்தனத்துல போல இல்லை. பரத்தில் வந்தவர். நல்லா புரிஞ்சுக்கீங்க. தன் பிதாவை பூமியில வெளிப்படுத்தினார். அவங்க அப்பா எப்படி பரலோகத்துல செய்வாரோ, Praise the Lord. Hallelujah. மறந்துடாதீங்க. பூமியை செய்தார். Amen. அப்பொழுதுதான் அவரை போல செய்வார். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ண? எதுமோ வேலையாலும் எஜமானும் போல வாழாதீங்க. அவரை போல குமாரனை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனை வெளிப்படுத்துவார், பிதாவை மகிமைப்படுத்துவதாக அவரை போல பூமியை செயல்படுத்தும். You must know him. இல்லைன்னா அவரை போல உருமாற்ற முடியாது. அவரை மாறி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது? நானே இஷ்டத்துக்கு சாதாரண இருக்க முடியாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ஆமென். The righteousness, praise the Lord. ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, அறிகிற சத்தியத்தை அறிகிறது, அந்த காரியங்களை வல்லமைகளை குறித்து தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறது. இன்னொன்னு என்ன பண்ணணும்? நீதி விசுவாசத்தினால உண்டாகிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால வருகிற விசுவாசத்தின் மூலம் தேவனால் உண்டாயிருக்கிற நீதி உடையவனா இருக்கிற. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. The righteousness. முக்கியமானது. அந்த விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. Operating in faith. Very important. Praise the Lord. Hallelujah. ஏன் சொன்னா இந்த நீதி எந்த எந்த வயசுல பேசுறீங்க? கிறிஸ்துவினாலே இது எனக்கு உண்டாயிருக்கிறது. Praise the Lord. ஆமென். சாத்தான் வந்து எனக்கு ஒண்ணு செய்ய முடியாது. எதை வச்சு சொல்றோம்? கிறிஸ்துவினாலே இது எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்படி ரத்தம் மேன்மேல் இருக்கிறபடினாலே. ஆமென். Praise the Lord. கிறிஸ்து become strong. Righteousness only by faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த நீதியில நடக்கணும். அப்போ விசுவாசிக்கும் போது அது நீதி உண்டாகிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் வெளிப்படுத்தியா? That makes a difference. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இல்ல வெளிப்பாடு டிஃபரன்ஸ் இருக்கவே இருக்கா? விசுவாசம். எதை விசுவாசிக்கிறீங்க? தேவ நமக்காக கிறிஸ்துவினாலே செய்யப்பட்ட யாவை அப்படி விசுவாசிக்கிறீங்க. பிள்ளை என்று சொன்னால் சுதந்திரவாளி. அப்ப சுதந்திரவாளி என்றால் அவனுக்கு சுதந்திரம் உண்டு. அப்படி விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றீங்க? நீங்க சுதந்திரிக்கிறீங்க. ஆமென். எல்லாம் உங்க மேல் வந்து பலிக்கிற அந்த அனுபவத்தை நீங்க வாழும் பொழுது விசுவாச நீர் வாழ்க்கை, அதான் நீதியின் வாழ்க்கை. அப்பொழுது யாவும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆமென். பரலோகமானது தேவனானவர் உங்களுக்காக செயல்படுகிறதை யாரும் காணும் பொழுது அப்பொழுது யாரும் அறிந்து கொள்வார்கள். அது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தர் உங்களுடைய ராஜாவா இருக்கிறார், உங்கள் எஜமானா இருக்கிறார், அவரே உன் தகப்பனா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் நீதி. கிறிஸ்துவுக்குள் நான் உண்டாயிருக்கிறேன் என்பதை எல்லாரும் பார்க்கணும்.
கூட இருக்க பார்க்கணும், புலம்புறதை பார்க்க கூடாது. அவங்களுக்கு பயத்தினால வாழ்ந்து கொண்டிருக்குது, வியாதியிலும் வேதியிலும் கஷ்டத்திலையும் பாரத்திலையும் கடந்து போய் கொண்டு நல்லா புரியுது அவங்களுக்கு. கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லிட்டு சுய நீதியை இருக்காதீங்க. ஆமா, முள் கொடுக்கப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும். முள் சரீரத்தில் இருந்தது பவுலுக்கு, வேதம் சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அது நடந்த காரியம் என்ன தெரியுமா? நான் பலவீனா இருக்கும் பொழுதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். ஆமென். இதான் விசுவாசம். இந்த நீதியில இல்லைன்னு சொன்னா கிறிஸ்துவோட நீங்கள் இருக்கிறது என்று வெளிப்படுத்தவே முடியாது. இதை வெளிப்படுத்தலைன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றது பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தரை தேடிய நாட்கள் இதுதான். You have to become like it. You have to have commitment. அவரை போல. ஹalleluya. அப்ப அந்த நீதியில் நடந்தாகணும். அடுத்தது அவரோடு கூட ஐக்கியம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவரும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். ஆமென். Praise the Lord. Fellowship. இது ஐக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஐக்கியத்துக்குள்ள போயிருங்க என்ன அர்த்தம்? அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமா, இத கன்ஃபார்மிட்டி. அவரை போல. Praise the Lord. Hallelujah. ஆமா, இசைந்திருக்கிறது. அப்ப நீங்கள் வேற இல்ல, அவரு நீங்களும் ஒன்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா அவரையே தேடி கொண்டிருக்க. ஆமென். என்னது ஐக்கியத்துக்குள்ள இருக்குல்ல, இசைந்திருக்கணுமே. அப்ப இசையணும்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசணும்னா என்ன பண்ணணும்? அவர் எப்படி நீங்க எப்படின்னா அப்ப அவரை போல நீங்க என்ன பண்ணுங்க? மாறுவீங்க. அப்ப அவரை தேடிக்கிட்டே இருப்பீங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா அவர் நீதியின் பாதை நடத்துவார், அவர் செம்மையான வழி நடத்துவார். ஒரு பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும், சகல ஆசீர்வாதம் இருக்கும். அங்க துஷ்டம் இடத்துல தீமை உங்களை அக்னியோட இடத்தாலும் வேகாத இருப்பான், அக்னியின் பேரில் நீ ஆறுகளை கடக்கும் போது அது தண்ணீர்கள் உன் மேல புரள்வது இல்லை. உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். உனக்கு விரோதமாக எழும்புற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரக்கூட இருக்கிற சுதந்திரமாக இருக்கிறது. ஆமென். நீதிமான் பனையை போல செலுத்து, லீபனோன்ல கேது மரத்தை போல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். 25 சங்கீதத்துல ஆசிரியப்பட்டு ரொம்ப அழகா காப்பிட்டு இந்த காரியங்களை சொல்லி எழுதுறாங்க. 13 12 13 14. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். அவருடைய சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். தன்னுடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ரொம்ப 13 வாசிச்சேன். பாத்தீங்கன்னா இதுல ஆசீர்வாதம் வாசிப்போம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன ஆசீர்வாதம். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் வரைக்கும் தேவன் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். You make your decisions today. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இயேசுவை அவரையே என்ன பண்றாரு? அவருடைய காரியத்தை அவருக்காகவே நான் இருப்பேன். Make a decision. இரண்டாவது அவரை போல மாற்றப்படுவது. ஏன் சொன்னா இன்னைக்கு
இழந்து போய் கொண்டிருக்கிற கூட்டத்துல இழக்காத ஒரு கூட்டமாய், சாட்சி உள்ள கூட்டமாய், அநேகரை நாம் அவர் அண்டையில கொண்டு வருகிற ஒரு கூட்டமாக மாறும். ஆமென். கொஞ்சம் பேர் யோசிக்கிறார், ஒருமை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அனுபவிக்க கற்றுக்கொள்ள நீ பலப்பட்ட பின்பு சகோதரே பலப்படு. ஏன் சொன்னா, நீங்க போதிக்கலன்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போதிக்கப்படணும். நீங்க போதிக்கப்பட்டு உங்க வாழ்க்கை அவரை போல மாறும் சொன்னா, அநேகரை நீங்கள் போதித்து அவரை போல. ஆமென். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனாய் நிற்கும்படிக்கு அல்லேலூயா. முதலாவது நான் அனுபவிக்கிறேன் லைஃப் ஸ்டைல், காட்ஸ் லைஃப் ஸ்டைல் தேவனுடைய. ஆமென். ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாங்க, உங்களுடைய ஐக்கியங்களை குறித்து, யாரோட இருக்கிறீங்க குறித்து, யாரோட அதிக நேரத்தை செலவனை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. வீணானவங்களோட நேரத்தை செலவு பண்ணாங்க. துன்மார்க்கரின் ஆலோசனை பண்ணிட்டார்கள், பாவியுடைய வழியில் நிற்காமல், பரியாசக்கார உட்கார்ந்ததுல உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் அவன் பிற்காலங்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனி கழுவி கொடுத்து இலையுதிராத மரத்தை தேவனுடைய வழிகளில கர்த்தருடைய கற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்கும் போது இப்படிதான் எப்பொழுதுமே எப்படி பசுமையா இருக்கிறது, எப்பொழுது எப்படி கனி கொடுக்கும், அதாவது கவனத்தை கொடுக்குறது, அதாவது நேர்த்தியா நடக்குது, எப்படி அதுதான் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பது யாரும் காரணம். நானானது நம்ம எப்படி வெளிப்படுத்த, கிறிஸ்துவை போல வெளிப்படுத்த வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே நாம் இந்த பூமியில இருக்கிறோம். ஆமென். அவருடைய இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா திருப்பப்படணும். அவரை எப்பொழுதும் தேடுகிற ஒரு இருதயம். ஆமென். மேட்டுமையான இடத்துக்குள்ள don't make your own decisions. எனக்கு ஆண்டவர் நான் விரும்புறதை கர்த்தர் செய்யணும்ன்றதை விட்டுட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்ய ஆயத்தம். ஆமென். அவன் போகும் இப்படி அப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அப்படியானா இப்படியா வேண்டாம், யோசிக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க. எப்படி ஆண்டவரே இது என்ன சொல்லுங்க எனக்கு, அவ்வளவுதான். முக்கியமான காரியத்தை வெளிப்படுத்துங்க, அவ்வளவு எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசம் அவங்க கொடுக்கப்படும் பொழுது அது வனாந்தரமா இருந்தது. இந்த தேசம் அன்னைக்கு எல்லாம் வந்து அமைதியா இருந்தது காரணம் தான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் இப்பவே ஞாபகம் பாலைவனமா இருக்கிறதுனால அது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆமென். வனாந்தரம் வயல்வெளியாய் வெட்டாந்தர நீர் தடாகமாய் மாறும். ஆமா, உங்களிடத்துல இருக்கிறவர் சிருஷ்டிகள், அவர் உங்களை அவரை போலவே வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்குல எல்லாம் எலும்பு உலர்ந்து போயிருந்தது. ஆமென். கர்த்தர் ஒரு சேனையை எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, அவரோட வழிகளை தேடுங்க, வாழ்க்கை செழிப்பாங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. தேங்க்யூ.